ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பில் அறிவியல் இருக்க 3வது பருவம் அலகு 1 நமது சுற்றுச்சூழல் இதோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேஜ் நம்பர் 69 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 69 பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பின்வருவனவற்றில் உயிர் உள்ளது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒன்று, நமது சுற்றுச்சூழல் டேஸால் சூழப்பட்டது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உயிர் மற்றும் உயிரற்ற காரணி. அடுத்து மூணாவது ஒன்பாடு, மனிதர்கள் தங்கள் உணவிற்காக டேஸை சார்ந்துள்ளனர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாவரங்கள். நாலாவது, முதன்மை உற்பத்தியாளர்கள் எவை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பசுந்தாவரங்கள். அஞ்சாவது, சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்டீரியா. அடுத்து ஆறாவது, பூமியில் பசுந்தாவரங்கள் இல்லையெனில் பின்வரும் எந்தெந்த உயிரினங்கள் அழிந்துவிடும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அ இ மற்றும் இ. அந்த இதுமே எல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. இதை பார்த்து ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் ஒன் வேர்டு, டேஸ் ஒரு நுகர்வோர். ஆன்சர் வந்து பசு. ரெண்டாவது, இளந்தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படும். ஆன்சர் வந்து மரக்கன்று. மூணாவது, மரம் நடுதலால் நமக்கு டேஸ் கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆக்சிஜன். நாலாவது, உலக சுற்றுச்சூழல் தினம் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் வந்து ஜூன் 5. அடுத்து அஞ்சாவது, டேஸ் என்பவை இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுகின்றன. ஆன்சர் வந்து சிதைப்பவை. அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க, பொறுத்துக்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கல்க்கு வந்து ஆன்சர் உயிரற்ற காரணி. ரெண்டாவது பாக்டீரியாவுக்கு ஆன்சர் வந்து சிதைப்பவை. மூணாவது தாவரம்க்கு ஆன்சர் வந்து உற்பத்தியாளர். நாலாவது வந்து எருமைக்கு ஆன்சர் நுகர்வோர். அடுத்தது சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், உயிர் காரணிகளுக்கு உயிரற்ற காரணிகள் அவசியமானவை. ஆன்சர் வந்து சரி. ரெண்டாவது ஒன்வர், நதி உயிர் காரணிக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஆன்சர் வந்து தவறு. மூணாவது, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் வந்து சரி. நாலாவது, தாவரங்கள் என்பவை நுகர்வோர்கள். இது வந்து தவறு. அஞ்சாவது ஒன்வர், தாவரங்கள் பிற உயிரினங்களுக்கு உணவையும் இருப்பிடத்தையும் தருகின்றன. ஆன்சர் வந்து சரி. அடுத்தது பாருங்கள், விடையெளி. விஜய் பி மற்றும் ஆர் என்ற 2 காரணிகளை கூண்டுகளில் வைத்து உணவும் நீரும் கொடுத்து அவற்றின் மாற்றத்தை கவனித்து வந்தான். இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2இல் உயிருள்ள பொருள் எது? உனது விடைக்கான காரணத்தை எழுதுக. அடுத்து 2வது கொஸ்டின் வந்து, 6ஆம் வாரத்தில் உயிருள்ள பொருளின் எடை என்னவாக இருக்கும்? இதுக்கான ஆன்சர் இப்போ நான் காட்டுறேன், அதை பார்த்து உங்கள் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பாருங்கள், உயிருள்ள பொருள் பி. காரணம், முதல் வாரத்தில் உள்ள எடை 4வது வாரத்தில் அதிகரித்துள்ளது. அடுத்தது ஆவணா, 6ஆம் வாரத்தில் உயிருள்ள பொருட்களின் எடை 12 கிலோகிராமாவாக இருக்கும். அடுத்தது 2வது கொஸ்டின், உயிர் காரணி உயிரற்ற காரணிக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. ஆன்சர் கீழே எழுதிக்கோங்க. தாவரம், உயிர் காரணிக்கு வந்து எடுத்துக்காட்டு தாவரம், பசு. அடுத்து உயிரற்ற காரணிக்கு எடுத்துக்காட்டு வந்து காற்று, மண். இது 3வது கொஸ்டின், உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவைக்கு இடையேயான ஏதேனும் 3 வேறுபாடுகளை எழுதுக. இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க. இதே பேஜ்லேயே இங்கே மேலே கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு உயிருள்ளவைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, அந்த சைடில் உயிரற்றவைன்னு போட்டு ஒரு அட்டவணை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இவை சுவாசிக்கவும் வளரவும் செய்யும். இந்த சைடு இவை சுவாசிக்கவும் வளரவும் செய்யா. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து, இவை உயிர் வாழ உணவு தேவை. இதுக்கு உணவு தேவைப்படாது. 3வது பாயிண்ட்டு, இவற்றிற்கு உணர்ச்சி உண்டு. இதுக்கு வந்து இவற்றிற்கு உணர்ச்சி இல்லை. இதை பார்த்து அப்படியே ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம். பூச்சிகளுக்கு தேவையான உயிரற்ற காரணிகளை பட்டியலிடுக. இதுக்கு ஆன்சர் வந்து கீழே எழுதிக்கோங்க, காற்று, மண். அடுத்தது, சுற்றுச்சூழல் சமநிலைக்கு தேவையான உயிர் காரணிகள் யாவை? 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க, உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் சிதைப்பவை. உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் சிதைப்பவை. அடுத்தது 6வது கொஸ்டின், தாவரங்களை முதன்மை உற்பத்தியாளர்கள் என கூறுகிறோம், ஏன்? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 65ல் உற்பத்தியாளர் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேரால் 2வது வரியிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பசுந்தாவரங்களே அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த பேரால் கடைசி இருக்குது பாருங்கள், கடைசிலேருந்து 3வது வரி முதன்மை உற்பத்தியாளர்கள் எனப்படுகின்றன. அது வரைக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது 7வது கொஸ்டின், தாவரத்தின் ஏதேனும் 4 பயன்களை எழுதுக. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 67 எடுத்துக்கோங்க.
பேஜ் நம்பர் 67ல் தாவரங்களின் பயன்கள்னு கொடுத்து இங்கே ஒரு மரத்தில் சைடில் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்களா அதில் இருக்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட்டு, இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். இதில் இருக்க எதனால் நீங்கள் 4 இது எழுதிக்கலாம். இந்த 4 மட்டும் நான் எழுதியிருக்கேன். இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. இதோட இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.